என்னை படைத்த இறைவன் முருகனை வணங்கி, என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையரை வணங்கி, எனக்கு இந்த ஜோதிட பாடத்தை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களையும் வணங்கி, என்னை பின்தொடர்ந்து படித்து கொண்டிருக்கும் அன்பு சகோதரர்கள், சகோதரிகள், தாய்மார்கள், தந்தைமார்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாங்க எல்லாரும் உற்சாகமான மனதுடன் இன்றைய ஜோதிட பாடத்தை படிக்கலாம். வாங்க. இன்னைக்கு நான் போடக்கூடிய வீடியோ 177. இன்னைக்கு என்ன பாடம் நடத்த வந்திருக்கேன்னு சொன்னா, அம்ச யோகம் என்றால் என்ன, அம்ச யோகம் அதை பத்தி பார்க்கலாம். வாங்க எல்லாரும் சந்தோஷமான மனநிலையில உற்சாகமா படிக்கலாம். வாங்க. பஞ்சமகா புருஷ யோகம். பஞ்சமகா புருஷ யோகம்னா என்ன, நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். ராகு கேதுவை விட்டுடணும், சூரியன் சந்திரனை விட்டுடணும். பாக்கி 5 கிரகங்கள் இருக்கு இல்லையா? என்னென்ன 5 கிரகங்கள்? செவ்வாய் ருசக யோகம், புதன் பத்ர யோகம். இப்ப குருவை பத்தி நம்ம பார்க்கிறோம். குரு அம்ச யோகம். அடுத்து சுக்கிரன் மாளவியா யோகம். அப்புறம் சனி சச யோகம். இப்ப நம்ம இன்னைக்கு படிக்க வந்த பாடம் அம்ச யோகம். குரு பகவானை பற்றி சொல்லக்கூடிய யோகம் தான் இது, அம்ச யோகம். இப்ப ஒரு தனிப்பட்ட மனிதருடைய ஜாதகத்தை நம்ம எடுத்துக்கலாம். உங்க கையில அவங்கவுங்க ஜாதகம் இருந்தா எடுத்துக்கோங்க. அவங்கவுங்க சொந்த ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்க, உங்க ராசி கட்டத்துல லக்கணத்திலிருந்து எண்ணி வரணும். கேந்திரம்னா எல்லாருக்கும் தெரியும். எது கேந்திரம்? லக்கணத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய 1, 4, 7, 10 இதுதான் கேந்திரம்னு சொல்றோம் இல்லையா? இப்ப அவங்கவுங்க லக்கணத்திலிருந்து எண்ணி வரணும். 1லேயோ அல்லது 4லேயோ அல்லது 7லேயோ அல்லது 10லேயோ கேந்திரங்கள்ல குரு பகவான் ஆட்சியோ அல்லது உச்சமோ பெற்றிருந்தால் அதற்கு அம்ச யோகம் எனப்படும். யாருக்கெல்லாம் அம்ச யோகம் இருக்குதுன்றது அவங்கவுங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். இதுதான் அம்ச யோகம். திரும்பவும் நான் சொல்றேன், அம்ச யோகம் என்றால் என்ன? ஒருவருடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் கேந்திரங்களில் லக்கணத்திலிருந்து 1 அல்லது 4 அல்லது 7 அல்லது 10 குரு பகவான் ஆட்சி அல்லது உச்சம் பெற்றிருந்தால் அதற்கு அம்ச யோகம் என்று பெயர். இப்ப யாருடைய ஜாதகத்துல அம்ச யோகம் இருக்குதுன்றத அவங்கவுங்களே எடுத்து பார்த்துக்கிறீங்க. இப்ப அம்ச யோகம்னா என்னன்றது தெரிஞ்சு போச்சு. சரி, அம்ச யோகத்தினால என்ன நன்மைகள்? இப்ப யாருடைய ஜாதகத்தெல்லாம் அம்ச யோகம் இருக்கின்றதோ, அதாவது குரு பகவான் 1லேயோ அல்லது 4லேயோ அல்லது லக்கணத்திலிருந்து 7லேயோ அல்லது 10லேயோ ஆட்சி அல்லது உச்சம் பெற்றிருக்கவங்களுக்கு அம்ச யோகம் கிடைக்கிறது. அப்படிப்பட்ட ஜாதகர் எப்படி இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, நீதி நேர்மை நாணயமா இருப்பாங்க. அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்பட மாட்டாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க. நிறைய நல்ல குணங்கள் அவர்களிடையே காணப்படும். அப்ப மக்கள் மத்தியில அந்த ஜாதகர் மிகவும் நல்லவராக காணப்படுவார். நல்ல பெயர் எடுப்பார். நல்ல பெயர், புகழ், கௌரவம், அந்தஸ்து, செல்வம் எல்லாமே கிடைக்கும். பதவி, நல்ல ஒரு பதவியில இருப்பாங்க. இவங்க இவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளும் நல்ல குணமுடைய குழந்தைங்களா இருப்பாங்க. குழந்தைங்களாலேயே இவங்களுக்கு நல்ல பேரு புகழ் கிடைக்கும். இவங்களே தனிப்பட்ட முறையில நல்ல பேரு புகழ் எல்லாம், பதவி, செல்வம் எல்லாமே கிடைக்கும். ஏன்னா அவ்வளவு நல்ல குணங்கள் பொருந்தியவர்களாக இருப்பார்கள். நீதி நேர்மை நாணயம் உடையவர்களாக இருப்பார்கள். நல்ல ஒரு ஒழுக்கம் உடையவர்களாக இருப்பார்கள். இவர்கள்லாம் இந்த அம்ச யோகம் உடையவர்களை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மிகச்சிறந்த ஆசிரியராக இருப்பார்கள். தலைமை ஆசிரியராகவோ இல்லை கல்லூரி முதல்வராகவோ, மிகச்சிறந்த பேராசிரியர், ஜோதிடத்துறையில கூட மிகச்சிறந்த பேராசிரியராக இருப்பார்கள். மிகச்சிறந்த ஆசிரியராக இருப்பார்கள். பிறருக்கு அறிவுரை கூறக்கூடிய சக்தி படைத்தவர்களாக இருப்பார்கள். பிறருடைய வாழ்க்கையில் வழிகாட்டியாக இருப்பார்கள். மிகச்சிறந்த நிர்வாக திறமை உடையவர்களாக இருப்பார்கள். அதான் நான் சொல்லிட்டேன், கல்லூரி முதல்வராகவோ இல்லை பள்ளி தலைமை ஆசிரியராகவோ இருப்பாங்க. இவங்க நீதித்துறையில் நீதிமான்களாகவே இவங்க இருப்பாங்க. அதனால இவங்க ஜட்ஜு, பிறருக்கு தீர்ப்பு வழங்கக்கூடிய அதிகாரம் பெற்றவர்களாக இருப்பாங்க.
ஆலோசனை வழங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. நல்ல மிகச்சிறந்த ஜோதிட ஆசானாகவும் மிகச்சிறந்த ஜோதிடராகவும் இருந்து மக்களுக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டியாகவும் ஆலோசனைகள் கூறுபவராகவும் இருப்பாங்க. இவங்க இன்னும் சொல்ல போனால் பேங்க்லலாம் பெரிய அதிகாரியாக இருப்பாங்க. நல்ல ஒரு ஆளுமை திறன் கொண்ட நிர்வாகத்திறன் கொண்டவங்களா இருப்பாங்க. பள்ளி கல்லூரிகளிலும் முதன்மை ஆசிரியராக இருப்பார்கள். இவங்க வந்து வியாபாரம் பண்ணாங்கன்னா நல்ல ஒரு சொந்தமாக நகைக்கடைகள்லாம் வச்சுருப்பாங்க. அது இல்லாமல் ஆன்மீகத்தில் ஈடுபாடு உடையவர்களாக இருப்பார்கள். அறநிலைத்துறைகளில் பெரிய அதிகாரியாக இருப்பாங்க. அறநிலைத்துறையில் மிக பெரிய அதிகாரியாக இருப்பாங்க. இவங்கெல்லாம் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய சக்தி படைத்தவர்களாகவும் இருப்பாங்க. சரிங்களா? இப்போ இதே அம்ச யோகத்தில் இன்னொன்றும் நம்ம சொல்லலாம். சுக்கிரனும் குரு பகவானும் அவங்களுக்குள்ளவே கேந்திரத்தில் இருந்தால் அவங்க நாட்டை ஆளக்கூடிய சக்தியும் படைத்தவர்களாக இருப்பார்கள். அதாவது லக்கணத்தில் நம்ம சொல்லியிருக்கோம், லக்கணத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய கேந்திரங்களில் 1லேயோ அல்லது 4லேயோ அல்லது 7லேயோ அல்லது 10லேயோ குரு பகவான் ஆட்சி பெற்று அல்லது உச்சம் பெற்று இருந்தால் அது அம்சயோகம். அது கூடவே பார்த்தீங்கன்னா குருவுக்கு 7ஆம் இடத்திலோ இல்லை சுக்கிரனுக்கு 4லேயோ அல்லது சுக்கிரனுக்கு 1லேயோ அல்லது 4லேயோ அல்லது 7லேயோ அல்லது 10லேயோ சுக்கிரனுக்கு கேந்திரத்தில் குரு பகவான் இருந்தால் நாட்டை ஆளக்கூடிய சக்தியும் பெறுவார்கள். சரிங்களா? இப்போ இவ்வளவு புகழ், நல்ல பெயர், புகழ், உலகில் மக்கள் மனிதர்களே மாமனிதர், நல்ல மனிதன்ற பேர், நல்ல பெயர், புகழ், பதவி, செல்வம், கௌரவம், அந்தஸ்து, ராஜபோக வாழ்க்கை எல்லாமே வாழக்கூடிய வசதி படைத்தவர்களாக, செல்வந்தர்களாக, நல்ல பெயரும் புகழ், நீதிமான்களாக, முதல்ல அவங்க ரொம்ப நல்லவங்க, நல்ல மனிதர். அவங்க ஆன்மீக துறையிலையும் சரி, ஆசிரியர்களாக இருந்தும் சரி, ஆலோசனை வழங்குவராக இருந்தும் சரி, மக்களுக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டியாகவும் ஆலோசனை வழங்குபவராகவும் மிகச்சிறந்த நிர்வாக திறமை உடையவர்களாகவும் பணம், பதவி, அந்தஸ்து, கௌரவம் உடையவராக இருப்பார்கள். இவங்க மட்டும் அது போல் இருக்கிறது இல்லாமல் இவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளும் நல்ல குழந்தைகளாக பிறப்பார்கள். குழந்தைங்களாலேயும் இவங்களுக்கு நல்ல பேரு புகழ் கிடைக்கும். இவங்க தனிப்பட்ட முறையிலேயே நல்ல பேரு புகழ், நல்ல ஒரு வசதியான வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள். அம்ச யோகம்னா என்னன்றதை சொல்லிட்டேன். திருப்பவும் உங்கள் ஜாதகத்தை எடுத்து நல்லா பாருங்கள். அம்ச யோகம்னா ஒருவருடைய லக்கணத்தில் குரு ஆட்சி பெற்றோ அல்லது உச்சம் பெற்றோ இருக்கலாம். அல்லது லக்கணத்தில் எண்ணி வரக்கூடிய 4ல் குரு பகவான் ஆட்சி பெற்றோ அல்லது உச்சம் பெற்றோ இருக்கலாம். இல்லை அல்லது 7ல் லக்கணத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய 7ல் குரு பகவான் ஆட்சி பெற்றோ அல்லது உச்சம் பெற்றோ இருந்தால் அது அம்சயோகம். லக்கணத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய 10ல் குரு பகவான் ஆட்சி பெற்றோ அல்லது உச்சம் பெற்றோ இருந்தால் அதற்கு பெயர் அம்சயோகம். அம்சயோகம் பெற்ற ஒரு ஜாதகர் மிகச்சிறந்த கல்விமானாகவும் கல்வித்துறையில் சிறந்து விளங்குவராகவும் மிகச்சிறந்த ஆசிரியராகவும், சரிங்களா, தலைமை ஆசிரியராகவும் இல்லை கல்லூரி முதல்வராகவும் அப்படி பெரிய பதவியில் அவங்க வருவாங்க. சரிங்களா? அப்புறம் பிறருக்கு ஆலோசனை வழங்கக்கூடியவராகவும் நிர்வாக திறமை உள்ளவர்களாகவும் பணம், பதவி, புகழ் பெற்றவர்களாகவும் நல்ல மனிதர்களாகவும் வாழ்ந்து காட்டுவார்கள். சுகபோக வாழ்க்கையை வாழ்பவர்கள் இந்த அம்சயோகம் உடைய ஜாதகர்கள். இந்த வீடியோ அனைவருக்கும் பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. எல்லாரும் வீடியோ பார்க்குறீங்க, அப்படியே ஆஃப் பண்ணிட்டு போயிட வேண்டியது. இவங்க நமக்காக நேரத்தை ஒதுக்கி வந்து பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. யூடியூப்பில் நாங்கள் உங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக தான் சொல்லி கொடுக்குறோம். அதை பார்த்து படித்து எழுதிக்கோங்க, நோட் புக்கில் எழுதி வைங்க, குறிப்பு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச பாயிண்டெல்லாம் ஒரு நோட் புக் போட்டு எழுதி வச்சு படிச்சுக்கிட்டே வாங்க. நாங்கள் டீச் பண்ணுறது உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குது, எந்த அளவுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. குமரன் கேபி அஸ்ட்ராலஜின்னு போட்டு ஜோதிடம் போட்டு ஒவ்வொரு வீடியோலையும் மிகச்சிறந்த பயனுள்ள கருத்துக்களை தான் நான் சொல்லிட்டு வரேன். இது வாழ்க்கைக்கு ஒவ்வொருத்தருடைய தனி மனித வாழ்க்கைக்கும் தேவையான பாடத்தை தான் நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு வரோம். இது பயனுள்ளதாகவும் இருக்கும். அவரவருடைய வாழ்க்கையில் பயனுள்ளத கருத்துக்களை தான் நாங்கள்
வீடியோவாக போட்டுட்டு இருக்கோம். சரிங்களா? அதனால் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள். இந்த நல்ல விஷயம் நண்பர்களுக்கும் போய் சேரட்டும். யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும்னு சொன்னாலும், ஜாதகம் படிக்கணும்னு சொன்னாலும், வாஸ்து பார்க்கணும்னு சொன்னாலும், வாஸ்து படிக்கணும்னு சொன்னாலும் என்னுடைய செல் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோதிட சிரோன்மணி, ஜோதிட சாம்ராட், ஆன்மீக ஜோதிட ரத்னா, ஜோதிட நல்ல ஆசிரியர், அஸ்ட்ரோ டாக்டர் எல் மலர்விழி, சென்னை. செல் நம்பர் 9440373556. இவ்வளவு நேரம் மிகவும் பொறுமையாகவும் அமைதியாகவும் பார்த்து கொண்டிருந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். குமரன் கேபி அஸ்ட்ராலஜின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம ஆல் என்ற பெல் பட்டனை அழுத்துங்க. இதுவரைக்கும் குமரன் கேபி அஸ்ட்ராலஜின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவரும் நான் போடக்கூடிய வீடியோவை தினம் தினம் நீங்கள் எழுதி வச்சு, நான் வீக்லி ஒன்ஸ் இல்லை 2 வீக்ஸ் ஒன்ஸ் தான் கேப் விட்டு போடுறேன். ஏன்னா நீங்கள் படித்து அது தரம் ஆகணும். தரம் ஆகிட்டு உங்கள் வாழ்க்கைக்கு நான் சொல்லிக் கொடுக்குற பாடம் பயனுள்ளதாக இருக்கணும். நீங்கள் பயன்படுறது இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் அடைய செய்யணும். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் குமரன் கேபி அஸ்ட்ராலஜின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் என்ற பெல் பட்டன் அழுத்துங்க, பயன் பெறுங்க. உங்களுக்கு ஜாதகம் படிக்கணுன்னாலும், வாஸ்து படிக்கணுன்னாலும், ஜாதகம் பார்க்கணுன்னாலும், வாஸ்து பார்க்கணுன்னாலும் கட்டணம் உண்டு. என்னுடைய செல் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். அஸ்ட்ரோ டாக்டர் எல் மலர்விழி, சென்னை 9440373556. அனைவரும் இறைவன் முருகன் அருள் பெற்று வாழ்க வளமுடன். அன்புடன் முருகன் அடிமை, அஸ்ட்ரோ டாக்டர் எல் மலர்விழி, சென்னை. செல் நம்பர் 9440373556. நன்றி, வணக்கம்.